இல்லைங்களா? அறுவடி சோளம் குத்தி ஆடு மாடு தண்ணி கட்டி அடுப்பு வேற வச்சாங்க அன்னைக்கு. இன்னைக்கு அரைப்படிய ஆக்கிட்டு ஆம்பளைய மறுத்திட்டு அடுப்பு மூட கிடக்குறாங்க இன்னைக்கு. கம்மஞ்சோறு சோறு போனது சோறு கருப்பு நல்லா குடிச்சாங்க அன்னைக்கு. இன்னைக்கு காப்பி கடை இட்லிய கருத்து மட்டும் தின்னு போட்டு களிய கண்ட முறைக்கிறாங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் நாங்க காட்டு குளிச்சு போனா தைச்சு போட்டுருந்தோமுங்க. தைச்சுதான் போடுவோம். கண்ட துணி வீத்த துணி குறைஞ்சு போனா வீத்த துணி குறைஞ்சு நல்லா கட்டுனாங்க அன்னைக்கு. இன்னைக்கு சிலுக்கு மேல சிலுக்கு வந்து சீரான வாய்ஸ் வந்து மிங்க சுபா மீறி போச்சு இன்னைக்கு. அன்னைக்கு எந்த காலத்துல எந்த காலத்துல அன்னைக்கு அத்தை மாமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு பார்க்க வாரானா அந்த பிள்ளைங்களுக்கு தமாசா தெரிஞ்சு அந்த பிள்ளைங்க அந்த வீட்டுல இருக்காது. அந்த காலத்துல வேற வீட்டுக்கு ஓடி இருக்கும். அப்படி அத்தை மக மாமமாக ஆம்பளைக வாரானா அடுத்த வீடு தாண்டுனாங்க அன்னைக்கு. இன்னைக்கு அத்தை மக மாமமாக ஆம்பளைக வாரானா ஆறுக செஞ்சு கட்டி பாவடைய கட்டிட்டு பவுடர் பூசிட்டு பசுப்பு நட நடக்கிறாங்க இன்னைக்கு. ஆமாங்க, என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. அஞ்சு புள்ள 6 புள்ள இருந்தாலும் கூட ஒரு பையன் வேணும்னு பழனிக்கு 12 அமாவாசை போனாங்க. 12 அமாவாசை போவாங்க. அன்னைக்கு 5-6 பிள்ளைகிட்ட ஒரு பையன் வேணும்னு அன்னைக்கு அவங்களுக்கு 10 உருப்படி பெத்தெடுத்தாங்க. இன்னைக்கு எப்படின்னு தெரியுங்களா? இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் புள்ள குட்டி வேணும்னு கோயக்குளம் போனாங்க கும்பிட்டாங்க சாமிகளை அன்னைக்கு. இன்னைக்கு புள்ள குட்டி வேண்டாம்னு ஊசியத்தை போட்டுட்டு உயிர் போக நடக்கிறாங்க இன்னைக்கு. உண்மைங்களா இல்லையோ? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பலனா இருக்குதுங்களா?